1000 ஹேர் ஸ்டைல் வந்தாலும் கொண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல். ஸோ எப்பயுமே கொண்டையிலே தாங்க இருப்பேன் நான். என் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கஷ்டப்பட்டு பூவெல்லாம் கட்டி தருவாங்க. சரி கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு தலை பின்னி பூ வைப்பேன். கொஞ்ச நேரத்துலேயே பூவு ஹேர் பின் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு திருப்பி கொண்டை போட்டுக்குவேன். ஸோ ஆல்வேஸ் இப்படி தான் இருப்பேன். என் ஹஸ்பண்ட் கூட கேட்பாரு தலையை பின்ன மாட்டேன்னு. அது என்னவோ தெரியலங்க, கொண்டை போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து சமையல் வேலை இல்லை எத்தனை வேலை கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணி முடிச்சிட முடியும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல் கொண்டை தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு இது பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி பால்கனி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அங்கே துணி காய வைக்கிற கொடியும் இருக்கும். துணி எடுத்தோமா அப்படியே காய வச்சோமான்னு இருக்கும். பக்கெட்டில் நம்ம போட்டு வேறு இடத்துல தூக்கிட்டு போக தேவையில்ல, மழை வந்தால் குடுகுடுன்னு ஓடி போய் எடுக்க தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டான ஸ்பேஸு. சோம்பேறித்தனத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஈவினிங் போல் வீட்டில் பால் இல்லைன்னு சொல்லிட்டு பிளாக் டீ தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் 1 hour வாக்கிங். அதை முடிச்சுட்டு டின்னருக்கு என்னடா பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் சம்பா கோதுமையில் உப்புமாவும் மல்லாட்டை சட்னியும் பண்ணிட்டேங்க.